ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். ஆவணி மாதமானது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு பிறக்க போகுது. ஸோ பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தலையெழுத்து மாறுங்க. இப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து தெரிஞ்சு பயனிடணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் கன்னி ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரப்போதா ஆபத்தை தரப்போதா அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆவணி மாத ராசி பலன் கன்னி ராசி நேர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது, சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் குரு, அஸ்தமஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன். இந்த மாதிரி கிரக நிலைகள் கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த ஆவணி மாதம் கன்னி ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராசி நேர்கள் அவங்களுடைய உழைப்பிற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால கன்னி ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றிகள் முழுமையாக கிடைக்கலாம். இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் தோன்றலாம். எந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க நிதானமாக யோசித்து ஆலோசனை செய்ததற்கு அப்புறம் செய்யும் பொழுது அது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயமாக கிடைக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமான செயல்கள் நீங்க செய்யறதுனால மற்றவர்கள் உங்களை கண்டு கண்டிப்பா ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்புகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கௌரவம் அதிகரிக்கும் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய தொடர்புகள், மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். கன்னி ராசி நேர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகலாம். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நிறைவே உண்டாகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய கீழ் பணியாற்றுபவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. சக பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். அலுவலகம் மூலம் வாகனங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கலாம். அதாவது பாராட்டுகள் தேடி வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை முன்னேற்றம் அடைய செய்ய கண்டிப்பா உதவுங்க. பிள்ளைகளின் நலனின் பார்த்தீங்கன்னா அக்கறை காட்டுவீங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. அதே போல உங்களுக்கு புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சிகள் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெயர், புகழ் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். எடுக்கும் காரியங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கலாம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற கண்டிப்பா நீங்க முயற்சி செய்வீங்க.
பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்க்கும் உயர்வுகளை அடைவீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெற்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள். இதுவரை வராமல் தடைப்பட்ட பணத்தொகை கைக்கு வந்து சேரலாம். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மேன்மைகளும் உண்டாகலாம். உடன் இருக்கும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விற்று சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இதனால உங்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பா கிடைக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நடைபெறலாம். இதனால கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கன்னி ராசியில ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறையை சந்திக்க நேரிட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சனியினுடைய சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது. குருவின் பார்வையால் உங்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். அதாவது கன்னி ராசியில ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா எதையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எடுத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரலாம். சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா தாமதமான வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய விடா முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலும் விடா முயற்சியை மட்டும் விட்டுடவே கூடாது. பழகும் நண்பர்களை பார்த்தீங்கன்னா எடை போடவே முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்னு நம்பும் உங்களுடைய குணத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்பவே பெருந்தன்மையா நடந்து கொள்வீங்க. இதனால நீங்க பார்த்தீங்கன்னா எதையும் நம்புவதனால உங்களுக்கு சில சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால யார் என்ன சொன்னாலும் கொஞ்சமாக யோசித்து செயல்படுங்க. கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. அதாவது 4000 திவ்ய பிரபந்தங்களை பிரயாணம் செய்து வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 மற்றும் 18. அதே போல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் 13 மற்றும் 14. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 மற்றும் 6. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆவணி மாத ராசி பலன் கன்னி ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.